சாட்சி சொல்லுங்கம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த 2025 இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு எத்தனை பலவீனங்களிலும் சோர்விலும் ஆண்டவர் மரண இருள் பள்ளத்தாக்கிலும் இருந்து எங்களை பாதுகாத்து வந்த தெய்வத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஐயா கடந்த அக்டோபர் மாதம் என் மகன் வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது இந்த கூடைக்கு வந்த பிறகுதான் நாங்கள் காலையிலே இந்த செய்திகளை போட்டு நல்லா கேட்போம். அப்போ நாங்கள் டெய்லி ஜெபித்து தான் கடந்து செல்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு ஆண்டவர் தந்தாரு. அது மேல ஒரு வாஞ்சை விருப்பத்தை தந்தாரு. அம்மா சொல்லிற செய்தி எங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். அதையெல்லாம் நாங்க வார்த்தையினால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேவ அன்பு எங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக கோடி கோடி நன்றி. நாங்கள் என் மகன் வீட்டுக்கு போயிருக்கும் போது நான் ஒரு நாள் அவன் வேலைக்கு போகும்போது நல்ல மழையா இருக்கும்போது 3 நாள் ஒரு பாம்பு ஆனது, ஒரு நல்ல பாம்பு குஞ்சு அது என் பேரண்ட கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த அவங்க இருக்கிற பகுதிகளே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. சுத்திக்கிட்டே இருக்கும்போது எம்மா எப்ப ஒரு பாம்பு இந்த இடத்துக்கு கிடக்குப்பா அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா என் மகனுக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. 3வது நாள் அவன் வேலைக்கு போகும்போது அந்த வண்டியில அந்த முன்னால ஆண்பார்ல இருந்திருக்குமோ எதுல இருந்துச்சுன்னு தெரியாது. வீட்டுல இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கூடாஞ்சேரியில அவன் இருக்கான், கொச்சேரியில எஸ்ஆர்எம் தான் அவன் வேலை இருக்கா. அங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ரோட்ல பெய்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பாம்பு குஞ்சு மெதுவா அதுல இருந்து வெளியே வந்து என் பிள்ளை கையில ஏறிச்சு. கையில ஏறின உடனே பின்னால மனைவி இருக்கா, பேரன் பின்னால காலேஜுக்கு போறதுக்கு அவன் உட்கார்ந்து இருக்கான். பாம்புன்னா அந்த பிள்ளைகள் 2 பொத்துன்னு விழுந்துரும். ஆனா கூடஞ்சேரி அந்த செங்கல்பட்டு சாலையில சருன்னு தான் காரும் பைக்கும் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பாம்புனா போது இந்த பிள்ளைகள் விழுந்துச்சுன்னா பின்னால வர்ற வண்டி ஏறிட்டு போயிடும். அவனால அந்த ஒரு செகண்ட்ல அற்புதத்தை தேவன் செய்தாரு. அந்த அவனுக்கு ஆண்பால் பிடிச்ச அந்த கையில இந்த பாம்பு ஏறந்ததை பார்த்த உடனே இவன் படார்னு அந்த கையை எடுத்து உதறிட்டான். உதறின பாம்பு சைடுல விழுந்த உடனே மெதுவா வண்டியை இறக்கி அந்த பாம்பை செருப்பால போட்டு அடிச்சு அதை கொண்டு போட்டான். அந்த கர்த்தருக்கே சொல்றான். 3 உயிர்களை தேவன் பாதுகாத்தார். அந்த நாள்ல தேவன் 3 உயிர்களை பாதுகாத்தார். இந்த கூடுகையில நான் அதிகாலை ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த சகோதரி ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அன்னைக்கு ஒரு புது பலம் கிடைச்சதா இருக்கும். அது போல ஆண்டவரே அந்த நாள்ல அந்த 3 உயிர்களையும் தேவன் பாதுகாத்தாரு. நாங்க இந்த கூடுகைக்கு வர்றது எங்க ரூத்து எங்க அண்ணன் மகதான், அண்ணன் மருமக தான் இந்த கூடுகையை எங்களுக்கு சொல்லி தந்தா. சொல்லும் போதெல்லாம் நான் அசல்ட்டா இருந்தேன். ஏன்னா எனக்கு டச் போன் பயன்படுத்த தெரியாது. அதனால எனக்கு டச் போனே வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வெறுத்து வச்சிருந்தேன். ஆனா நான் இந்த அக்டோபர் மாசம் என் மகன் வீட்டுக்கு போகும்போதுதான் அவன் இந்த போன் எல்லாம் ஜபத்துக்கு ஒரு போன் தான் கேட்கும்போது தந்தான். அந்த போன் தான் இன்னைக்கு எனக்கு டெய்லி எனக்கு ஜீவன் கொடுக்கறதா இருக்கு. இந்த ஜபத்துல நான் ஆரம்ப முதல்ல இருப்பேன். அந்த ஜபம் எனக்கு ரொம்ப தானி குடிச்ச மாதிரி இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அது போல எனக்கு ஆண்டவர் அந்த 3 பிள்ளைகளையும் அந்த நாட்கள்ல உயிர் பிச்சை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாதபடி நாங்க முதல்ல இந்த கூடைக்கு வரும்போது எங்க மகன் எஸ்தராணி சேர்ந்திருந்தா. அவ என் மகன் இன்பராஜி கொஞ்சம் குடிப்பான். அவன் குடியினால அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அவனுக்கு கொத்த கை வந்த ஒரு சைடு முழுது அப்படியே செயலிழந்து போச்சு. அவன் மிட்டாய் வியாபாரம் பார்க்கறான். இந்த மண்டபெல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் விற்கிற வியாபாரம் பார்க்கறான். ஒரிசூல் கடை மாதிரி வச்சிருக்கான். அந்த கடவுளுடைய கிருபையினால அவனுக்கு அந்த ஒத்த பகுதி இருந்தானா சரக்கு படுறதுக்கு அவனால போக முடியல. அப்படியா இருக்கும்போது நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கொள்கையில சொன்னோம். ஐயாவும் அம்மாவும் ஜெபம் பண்ணாங்க. நான் எப்பவுமே எனக்கு வயசு 80 வயசு ஆகுது. நான் எப்பவுமே ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல சகோதரி வேணும், சகோதரன் வேணும். யாராவது ஒருத்தர் எழுப்பி தாங்கப்பா, எங்க ஆத்மா உயிர்ப்பிக்கணும்னா இப்படிப்பட்ட கூடுகைகள் வேணும் ஆண்டவரேன்னு கேட்பேன். அது போல ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த சகோதரனையும் எழுப்பி தந்திருக்காரு. அந்த மகனுக்காக ஜெபிக்கும் போது அந்த ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ என் பிள்ளை சேர்ந்து வைத்தானா அவன் குடும்பம் போச்சு. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அவனுக்கு 2 பேர்ல ஒருத்தன் 12ஆம் கிளாஸ் படிச்சான், ஒருத்தன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அம்மாட்ட சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால இந்த நாள்ல அவன் குடியையும் விட்டுட்டான்,
அவன் நாடி நரம்புகள் எலும்புகள் எல்லாம் உயிரிழந்துச்சு. உலர்ந்த எலும்புகளை உயிரிழங்கள் என்று அம்மா ஒரு நாள் வார்த்தை சொன்னாங்க. அதுபோல ஆண்டவர் எல்லா எலும்புகளையும் உயிரிழை செய்து இன்னைக்கு நல்ல தொழில் செய்துட்டு இருக்கான். நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த ஜாய் மகளுக்கு பேத்திக்காக ஜெபிச்சோம். அது இந்த கூடைக்கு வந்த பிறகுதான் அந்த ஜாயுடைய குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். அப்ப கொடுக்கும்போது அம்மாவும் ஐயாவும் ஜெபம் பண்ணாங்க. குடியில இருக்காங்க அத்தனை பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் ஒரு அசைவம் உண்டாக்குவேன் என்று சொன்னாரு. முழுதையை போட்டு அடைச்சிருக்கிறேன் என்று சொன்னாரு. அவர் சொன்னது போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல அந்த மகள் ஆண்டவரே கணவனை விட்டு நாங்க அவளை எங்க இன்னொரு மகா வீடு மெட்ராஸ்ல தான் இருக்கு. அந்த மேலைக்கு 8 பிள்ளைகளுமா என் மகா வீட்டுல மட்டுமே விட்டுருக்காங்க. இப்ப அவ அங்க இருக்கா. அங்க கடைக்கு ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் கேட்டான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் சாமுவேல் என்று பேரிட்டு அந்த மகனை ஆண்டவர் திருச்சி தருவாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்களே எல்லாரும் அது அவனுக்காக ஜெபிங்க. இந்த கூடைக்கு வந்த பிறகு எங்களுக்கு எங்க குடும்பங்கள்ல நடந்த அதிசயத்தை பார்க்கும்போது 3 உயிரை காப்பாற்றி தந்திருக்காரு. நல்ல உறுப்புகள் செயலிழந்து போன உறுப்புகளை செயல்படுத்தி தந்திருக்காரு. அவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த 2025 ஆரம்பத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்க்கையிலே சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறாரு. மரண பள்ளத்தாக்களை நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களை பயப்படாதபடி எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. எனக்கு வயசு 80 வயசு ஆயிட்டு. எனக்கு நடக்க முடியல. ஆனாலும் எனக்கு வாஞ்சை. ஆண்டவரே அப்பா சோத்ராம். ஆண்டவரே நல்லா ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். எங்களுடைய சிறையிருப்புகள் மாறணும். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் மாற்றப்படணும். எங்களுக்கு 8 குடும்பத்தை தந்திருக்கிறீரப்பா. 32 நபர்களை தந்திருக்கிறீரப்பா. விடக்கூடாதுப்பா என்று சொல்லி சிறப்பிலை நிற்கிற ஒரு பலத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கே சோத்ராம். ஐயாவையும் அம்மாவையும் காரணம் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூடையில இருக்கிறவங்களுக்காக ஜெபித்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆரம்ப ஜெபத்துல ஒரு சகோதரி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த நாளுக்கு அந்த ஜெபம் எனக்கு தேவையானதா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே அனுதினமா கேட்குது. இந்த கூடைக்காக என்னை எழுப்பி விடுவாரு ஆண்டவரு. பாட்டு படிச்சு என்னை எழுப்புவாரு. அப்பா சோத்திரப்பா நன்றி நன்றி நன்றி. என்னால சொல்ல முடியல. வார்த்தையால என்னால சொல்லவே முடியல. அவ்வளவு பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் தேவன் நடத்திருக்கிறார். இன்னைக்கு என் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. ஒரு பிள்ளையும் கெட்டு போகல. எல்லா பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. எல்லா பிள்ளைகளும் தேவனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தை எனக்கு தந்தரே. இந்த ரூத்து தான் எங்களுக்கு இதை ஆரம்பிச்சு தந்தா. எங்க அண்ணன் மருமக தான் இந்த நல்ல கூடையை செயல்படுத்தி தந்தா. நான் எப்பவுமே ஜெபிப்பேன். எனக்கு நல்ல ஆத்மாவுக்கு எதமான ஒரு சகோதரன் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிற சகோதரி கிடைக்க மாட்டாங்களான்னு நினைப்பேன். ஆண்டவர் இந்த நல்ல இப்படிப்பட்ட ஒரு கூடையை தந்ததற்காக அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா அப்பா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா. தகுதியெல்லாம் அடிமை என்னை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியெல்லாம் அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே. அதிசயங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். அல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஆண்டவரே இன்னும் இடைவிடாம இன்னைக்கு ஆயுசு முடியற காலத்துல நிற்க 80 வயசு கடற போகுது. ஆண்டவர் கிருபை 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 தாங்குகிறது. அவருக்கே கோடி 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 ஸ்தோத்திரா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இந்த நல்ல நேரத்தை எனக்கு தந்திரே உமக்கு கோடி கோடி நன்றி. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah.